வணக்கம் நண்பர்களே, நான் வரதராஜன். இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து நான் தயாரிச்சிருக்கிற ஒரு 5.1 ஆம்பிளிஃபையருக்கு உண்டான ரிமோட் கிட்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிக்சல் எல்இடி அப்படின்ற எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 3 கலர் உள்ள எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் ஆன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டை ஆன் பண்ணுறேன், அதாவது ரிமோட் கிட் ஆன் பண்ணுறேன். இதான் செட் ஆன் ஆயிடுச்சு ரிமோட் கிட்ட. இப்போ எந்த இன்புட்டில் இருக்கோ அந்த இன்புட்டில் இண்டிகேட்டரு பிளிங்க் ஆகுது, ரெட் இண்டிகேட்டர். அதாவது இப்போ டிவிடி 5.1 இண்டிகேட் ஆகுது. இப்போ நான் வந்து ரிமோட் கிட்டில் இந்த வந்து இன்புட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ யூஎஸ்பிக்கு மாறிடுச்சு. அடுத்த இன்புட்டு எல்இடி டிவி செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஆக்ஸு, அதாவது 3 ஸ்டீரியோ இன்புட்டும் ஒரு 5.1 ட்ராக், அதாவது ஒரிஜினல், அதுக்குண்டான 3 கொடுத்துருக்கேன். இது என்கோடர், அதிலே இன்புட் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரிமோட்டு, இந்த ரிமோட் தான் யூஸ் ஆகும். இப்போ டேரெக்டாக இங்கே அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பிக்கு ஆக்ஸு டிவிடி, இந்த 4 ஃபங்க்ஷனும் தனித்தனி இன்புட்டாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, எக்ஸ்ட்ராவாக 4 இண்டிகேட்டர் சேர்த்துருக்கேன். அதாவது எதுக்கு அப்படின்னா, இந்த இன்புட் வந்து, அதாவது இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம பேனலில் ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ அது நமக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுது. இப்போ பேக் சைடில் வந்து ஆர்சி பின் லைன் கொடுத்துட்றோம். எல்லாமே 5.1 சொல்லி ஆக்ஸு யூஎஸ்பி எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். பட் எந்த இன்புட்டில் இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் தெரிகிறதுக்காக இந்த எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன், 4 எல்இடியும். இப்போ நான் இன்புட் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டிவிடியில் இருக்குது அந்த இன்புட், அந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ப்ளூ லைட்டு. இப்போ நான் இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணுறேன், இன்புட்டை சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து யூஎஸ்பியில் உள்ள எல்இடி மாறிடுச்சு உங்களுக்கு. இது வந்து ஆர்சி பின்னில் வந்து நம்ம அந்த சின்னதாக ஹோல்ட் பண்ணி அந்த எல்இடியை வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா எந்த ஆர்சி பின் ஆக்டிவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியா சேர்த்துருக்கேன். இதில் எந்த இன்புட்டில் இருக்கோ அந்த ஆர்சி பின்னில் லைன் எரியும் உங்களுக்கு. அப்போ கஸ்டமருக்கு வந்து எல்லா ஆர்சி பின்லையும் சொருக்க மாட்டாங்க, சக்குன்னு மாட்டி தேவையானதில் மட்டும் லைன் கொடுத்துட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்காக தான். இது ஒரு சின்னதாக என்னோட மூளைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக இப்போ யூஎஸ்பி இந்த கண்ட்ரோலர் இது எப்படி இருக்காதுன்னு பார்த்துருவோம். அதே தான், இன்புட் செலக்ட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பிக்கு மாறிடுச்சு. இப்போ நான் இந்த யூஎஸ்பி மோடே கிளிக் பண்ணுறேன். யூஎஸ்பி பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை சேஞ்ச் பண்ணுறேன். மோடு மாறிடுச்சு, ஆக்ஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ நான் திருப்பி அதையே ப்ரெஸ் பண்ணுறேன், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சு. அடுத்த ப்ளூடூத்துக்கு, அதாவது இந்த மோடுக்கு வந்து நான் யூஎஸ்பியில் பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரே ரிமோட்டு, அதாவது சின்ன ரிமோட்டு தேவைப்படாது. இந்த ஒரே ரிமோட்டில் பில்டிங் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டேஷன் மாற்றணும், ஏதாவது நம்பர் போடணும்னா அதே தான், சும்மா எப்பயும் போல நம்பர் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆயிரும். இதோட வேல்யூம் யூஎஸ்பியோட வேல்யூ இது. திரும்பி குறைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி கூட்டிக்கலாம். அதுக்காக ஆட்டோ ஃபங்க்ஷன். இப்போ வேணாம்னா ஸ்டேஷன் அது இன்புட் சேஞ்ச் பண்ணிட்டா யூஎஸ்பி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்து வந்து கீழே உள்ளது இந்த 8 எல்இடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வேல்யூம் லெவல் வித் வி மீட்டர்னு போட்டிருக்கேன். அதாவது வேல்யூம் லெவல்ன்றது பாருங்கள், இப்போ எந்த வேல்யூமில் இருக்குது, கொஞ்சம் பிரைட், ஃபோன்னால கொஞ்சம் பிரைட் கூட இருக்கும் உங்களுக்கு. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து 4, 5, 6, 7, 8. இப்போ வந்து 8 இண்டிகேட்டர் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கலர் மாறிடும் வேல்யூம் லெவலுக்காக. மொத்தம் 16 பாயிண்ட்டு
ஃபுல் ஆயிடுச்சுன்னா க்ரீனில் மாறிடும். இது மாஸ்டர் வேல்யூமுக்கு. மாஸ்டர் வேல்யூமில் அது வந்து மொத்தமாக கலர் எரிஞ்சிடும், ஒயிட்டில் எரிஞ்சிடும். இப்போ நான் தனியாக செப்பரேட்டாக சென்டர் சேனல் தொடுறேன், பார்த்துங்க. சென்டர் இண்டிகேட்டர் எரியுதா உங்களுக்கு? ரெட்டில் எரியுது. அதே தான், ரெட்டுக்கு மாதிரி லோவாகிடுச்சுன்னா ரெட்டில் வந்துடும், ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீனுக்கு வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு சப்பு இண்டிகேட்டர் எரியுது பாருங்க ரெட்டில். இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு. எல்லாமே டூயல் கலராக மாறிடும். அது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இருக்கிற 8 பாயிண்ட்டுகளில் வந்து ப்ளூ கலர் எல்இடியும், அடுத்து வந்ததுக்கப்புறம் ரோஸில் மாறிடும், பிங்க்கில் மாறிடும். ஃபுல் ஆகிடுச்சுன்னா க்ரீனில் மாறிடும். அது ஃபுல் வேல்யூமில் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 4 இன்புட்டுக்கும், அதாவது 4 ஸ்பீக்கருக்கும் ஒத்து வரும். சரவுண்டு, ஃப்ரண்ட்டு, சென்டர், சப்பு. மாஸ்டர் வேல்யூமுக்கு வந்து வெள்ளை கலர் எல்இடி கொடுத்துட்டேன். இப்போ இது எந்த கீயை டச் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வி மீட்டருக்கு போயிடும். இது வி மீட்டருக்கு வந்து இன்புட் கொடுக்கணும், ஆடியோ இன்புட் கொடுத்தா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்கே தான் இந்த ஆடியோ இன்புட் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் மியூட்டில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாண்ட்பையில் எல்இடி. இது அதோட ப்ரோலாஜிக் போர்டு. இதுக்கு தேவையானது வந்து 012 மெயின் சப்ளை. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொடுத்துட்டோம்னா இதில் வந்து 5 வோல்ட்டும் கிரவுண்டு கிளாக் டேட்டா இதை எடுத்து நேராக இந்த மதர் போர்டில் கொடுத்துடணும். இதில் வந்து 5.1 டிவிடி இன்புட்டு இல்லைனா ஆடியோ ரஷ் அந்த மாதிரி ஒரிஜினல் 5.1 ட்ராக் கொடுத்துடலாம். அதை இதில் வந்து 3 ஸ்டீரியோ இன்புட்டு, அதாவது எல்இடி டிவிக்கு உண்டானது, யூஎஸ்பி அதாவது பென்ட்ரைவருக்கு உண்டானது, அது போக ஆக்ஸு. இந்த 3 லைன் தனித்தனியாக ஆர்சிபியில் கொடுத்துட வேண்டியது. இப்போ அதோட எந்த இன்புட்டில் இருக்குன்றதுக்காக அந்த இண்டிகேட்டரையும் அந்த இடத்துல சின்னதாக ஹோல்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டியது. ஸோ இப்போ அந்த இன்புட்டில் இந்த இண்டிகேட்டர் எரியறப்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது 5.1 அவுட்டு, அதாவது இதை டேரெக்டாக ஆம்பிளிஃபையரில் கொடுத்துக்க வேண்டியது. இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த இண்டிகேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அது போக இந்த மியூட்டும் ஸ்டாண்ட்பை, அது எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் 2 கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா, ஸ்டாண்ட்பைன்றது மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணுறதுக்கு உண்டான சப்ளை. இதுக்கு ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் வழியாக 5/7 வழியாக ஒரு ரிலேயை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர், அது பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ ஆம்பு ஆஃப் ஆகிரும். இந்த மியூட் அப்படின்றது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டிலேருந்து வர ஒரு ரிலேவை ஆஃப் பண்ணிட்டோம்னா மியூட் ஆகிரும் உங்களுக்கு. அது செட்டு வந்து ஆஃப் ஆகாது, ஸ்டாண்ட்பைக்கு போகிற மாதிரி ஸ்பீக்கர் ஃபுல்லாக ஆஃப் ஆகிரும், செட்டு ஆஃப் ஆகாது. அதாவது லைட் இண்டிகேட்டர் எதுவும் ஆஃப் ஆகாது, மியூட் ஃபங்க்ஷன் போயிடும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஆஃப் ஆகிரும். ஆனில் இருக்க ஆனோடனே ஸ்பீக்கர்லாம் ஆஃப் ஆகிடும். இதை வந்து மியூட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டாண்ட்பை, அதாவது மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான இந்த சின்னதாக கொடுத்துருக்கேன் ஒன்று. இந்த இண்டிகேட்டர் வந்து பின்னாடி ஆர்சி பின்னில் கொடுத்துட வேண்டியது. இது மதர் போர்டுக்கு போக வேண்டியது. சாரி, இது வந்து என்கோடர். இது என்கோடர் வேல்யூமுக்கும் இன்புட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும். இது வந்து மதர் போர்டு, அது சிக்னல் போர்டுக்கு போக வேண்டியது, ப்ரோலாஜிக் போர்டுக்கு போக வேண்டியது. இது இந்த சாக்கெட் வந்து யூஎஸ்பி போர்டுக்கு டேரெக்டாக, அதாவது எப்படி கொடுக்கணும்னா 5 வோல்ட்டு கிரவுண்டு, ஐஆர் சென்சாரை கலட்டிட்டு அந்த ஃபஸ்ட்டு பின்னில் இந்த ஐஆர் அப்படின்ற வயர் எடுத்து இங்கே கொடுத்துட்டோம்னா இந்த போர்டு ரிமோட் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகிரும். ஒரே ரிமோட்டில் ஆக்டிவேட் ஆகிரும் உங்களுக்கு. மொத்தமே 3 வயர் தான். பவர் சப்ளைக்கும் தனியாக இதுக்குன்னு பவர் சப்ளை எடுக்க தேவையில்லை. இதில் உள்ள பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமானது வந்து என்ன செய்யணும்னா, இதில் கொடுக்க வேண்டியது இந்த கரெக்டானது இந்த பவர் கிரவுண்டு தான் கரெக்டாக கொடுக்கணும். இதுலேருந்து நம்ம 2 கிரவுண்டு தனியாக எடுத்திருக்கேன், நல்லா பாருங்கள். 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு டேரெக்டாக கொடுத்துருக்கேன், 2 கிரவுண்டு கொடுத்துருக்கேன். அதுவும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த 2 கிரவுண்டு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மரோட கண்டென்சரில் தான் போகணுது. அப்போ தான் இந்த யூஎஸ்பியோட நாய்ஸ் கேட்காது. இந்த யூஎஸ்பி ப்ளூடூத்தில் வர நாய்ஸ் வந்து அந்த மெயின் கண்டென்சரில் ஆஃப் பண்ணிடும், ஒர்க் ஆகாது. இது தனியாக 2டையும் சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு சின்ன நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
இதை எடுத்து விட்டுட்டோம்னா கரெக்டாக கிளியராக எந்த விதமான நாய்ஸ் இல்லாமல் பியூராக இருக்கும். பாட்டு கேட்குறப்ப மியூட் போட்டாலும் சரி, மியூட் போடாமல் சரி, ஃபுல் வேலை வச்சாலும் சரி பக்காவாக இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா அந்த ஸ்டிக்கர் தெரியிருக்கா, இது வந்து பேனலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அது ஒட்டிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒட்டிக்கலாம், இல்லை சில பேர் பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கரை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா சில பேர் கேட்குறாங்க அந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் ஆகும்னு, அதுக்காக தான் இந்த ஸ்டிக்கரை சின்ன ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், அது இந்த இண்டிகேட்டருக்கோட ஆப்ஷன் இது பாருங்கள். யூஎஸ்பி, எல்இடி டிவி, ஆக்ஸு, டிவிடி 5.1, இது ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு, ரியர் ஸ்பீக்கர், சென்டர், சப்வூஃபர். அந்தந்த இண்டிகேட்டர் எரியறப்ப தெரிஞ்சுக்கலாம். கீழே உள்ளது வந்து வேல்யூம் லெவல் வித் வி மீட்டர்னு போட்டிருக்கேன். அது வேல்யூம் டச் பண்ணுறப்ப இந்த இண்டிகேட்டர் ஃபுல்லாகவே தனித்தனியாக எவ்வளோ வேல்யூமில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த வேல்யூம் அது ரிமோட் கீயோ இல்லை என்கோடர் தொடாத நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வி மீட்டர் ஆன் ஆயிரும். அப்போ வி மீட்ரு 8 இண்டிகேட்டரில் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும் வித் பீக்கோட. இவ்வளோ தான் இந்த வீடியோவோட இருக்குது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட ஃபிட்டிங். அதாவது இதில் ஃபிட்டிங் எப்படி கரெக்டாக பண்ணிடலாம். எந்த விதமான எக்ஸ்ட்ரா பேனலும் இதுக்கு தேவைப்படாது. அதே பேனல் தான் எல்சிடிக்கு இது பேனலில் யூஸ் பண்ணுற அதே ஹோல் அந்த கட்டிங்ஸ் தான் இது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை அப்படியே ஃபிட்டிங் பண்ணால் போதும். இந்த 4 ஸ்க்ரூவில் வந்து ஃபிட்டிங் பண்ணால் போதும். சென்சார் உட்பட, சென்சாரை கூட நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த சின்ன அந்த கட்டத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். நீங்கள் சென்சாரை ரிமூவ் பண்ணி தனியாக சென்சார் அடிக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அதில் மெமரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மெமரினா லாஸ்ட் மெமரி, அது நம்ம எந்த ஃபங்க்ஷனில் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கோமோ வேல்யூம் இன்புட்டு எதுனாலும் சரி அந்த ஃபங்க்ஷனில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவர் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வி மீட்டருக்கான ஐசி. இது பார்த்துக்குங்க. இதை நான் யூஸ் பண்ணியிருக்கிற புது ப்ராசஸர். ரொம்ப சிம்பிளானது. அது ஒரு பிகினர்ஸ்க்கு உண்டான, அது ஒரு ஹோம் தியேட்டர் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப வசதியானது, ஈஸியானது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது ஒரு 12 வோல்ட் கொடுக்க வேண்டியது, இந்த சாக்கெட்டு டேரெக்டாக கொடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. இதில் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரிஸ்க்கு கிடையாது. முக்கியமான விஷயம் ரிஸ்க்கு கிடையாது. இப்போ யார்ட்டையும் போய் நீங்கள் பயப்படாதாமல் இல்லை, டேரெக்டாக என்கிட்டே கேட்டுக்கலாம். என்ன செய்யணும், எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஏன் எல்சிடி யூஸ் பண்ண மாட்டேங்கன்னா, எல்சிடின்றது ஒரு டெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. முக்கியமானது டெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், எல்லா ஃபங்க்ஷனையும் அதில் கண்டிப்பாக பார்த்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நம்ம பார்க்க முடியாது. அந்த வெறும் பச்சை கலர், அது அந்த ப்ளூ கலரோ பச்சை கலரோ அந்த எழுத்து இது மட்டும் தெரியும், லைட்டு தான் தெரியும், தூரத்தில் எழுத்து தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்இடி யூஸ் பண்ணுறப்ப லாங்லையும் அதே இன்புட் செலக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம், ஸ்பீக்கரையும் தெரிஞ்சுக்கலாம், வேல்யூவும் தெரிஞ்சுக்கலாம் வித் வி மீட்ரு. அதாவது வி மீட்டரே ஆட் பண்ணியிருக்கிறதுனால தனியாக வி மீட்ரு வாங்க தேவையில்லை, இதிலே வி மீட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.